நல்ல வேலை இருக்கும், செய்ய முடியாது, உடம்பு டயர்ட் ஆகும், ஆப்ஷன் நிறையா இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு, கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், எனக்கு அதில் அனுபவம் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த மீனராசிக்கு இப்போ கொடுக்கும். இப்போ நமக்கு மீனராசி மீன லக்னத்துக்கு இப்போ சனி உட்கார்ந்துருக்கிறது அப்படியே வெறும் தலையில் நீர் ஏறும், பாடியில் நீர் ஏறும், புசு புசு புசுன்னு உடம்பு வீங்கும். அப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது உன்னுடைய கர்மாவை, உன்னுடைய ஜனனத்தை உணர வைக்கிறதுக்கு அந்த சனி வருது. இதை நீ வேஸ்ட்டாக படுத்தோ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியோ கெடுத்தன்னா அது உனக்கு நோயாக மாறி எந்த இடத்துலையும் சிக்கக்கூடாது. சனி இங்கே தான் இருக்கியா நீ இன்னும் நம்ம பார்க்கறதுக்குள்ள எஸ்கேப் ஆகும். இது ரொம்ப அழுக வைக்கும். ஜென்மத்தில் சனி வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போம், கண்ணீர் தரதையாக வரும். எதுக்கு வருதுன்னே தெரியும், வரணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீனம் ஜென்ம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசி நண்பர் என்னன்னா, நல்ல வேலை இருக்கும், செய்ய முடியாது, உடம்பு டயர்ட் ஆகும், நிறைய வருமானம் இருக்கும், நமக்கு அதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு, நமக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், எனக்கு அதில் அனுபவம் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த மீனராசிக்கு இப்போ கொடுக்கும். அதை உடச்சி நீங்கள் வெளில வரணும், அந்த அனுபவத்தை கற்றுக்கணும். இல்லை போகிற போக்கில் அனுபவத்தை கற்றுக்கலாம், பாஷைகளை கற்றுக்கலாம், பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், துணிஞ்சு இறங்கணும். இது அந்த சனி கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் ஜென்மச்சனி நடக்குது, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது மேம் அப்படின்னம்னா பிரச்சனை தான் நிற்கும். அவர் சனி பூஸ்டப் பண்ணுவார். ஆக்சுவலாக நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த சனி பயிற்சி பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன், வக்ர பயிற்சியாக. பொதுவாகவே சனி பகவானுக்கு வந்து 3ஆம் பார்வை கொண்ட கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுகளும் சனிக்கு தான் கொடுத்துருக்கான். வேற எந்த கிரகத்துக்கும் பார்வைங்கிறது 3ஆம் பார்வை இல்லை. 3ங்கிறது என்ன, சகோதர பாவம். மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சகோதரனை சொல்லுவோம், நமக்கு இளையவர் அப்படின்னா 3 தான் சொல்லுவோம். அதே சமயம் 3ங்கிறது அடுத்த பிரான்ச் ஒன்று இருக்குதுன்னா இன்னொன்று சப்போர்ட். அக்கா இருக்கானா தங்கச்சியை கட்டுறது, தங்கச்சி அந்த வீட்டில் இருப்பான்னா 3ஆம் பாவத்தை வச்சு, தம்பி இருப்பான் தங்கச்சி இருப்பான்னா 3ஆம் பாவம். அப்போது ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல சனி வருது, ராகு இருக்குது, தசாபுத்தி நடக்குன்னா சகோதர பாவம் அடுத்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி இருக்கும். அப்போ நீ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு பிரான்ச் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதை வந்து இந்த நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் 3 தான், போஸ்ட் ஆஃபீஸ் வீடு 3 தான். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் கொடுக்குறாங்கன்னா 3ஆம் பார்வை கொண்ட கிரகங்கள் தான் கொடுக்கும். ஓகே, இல்லைன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்காது. அப்போ அந்த சனி ராகு 3ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது அற்புதமான விஷயமா இருக்கும். அப்போது இந்த மீன ராசியில் இப்போ சனி உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அவர் ஏற்படுத்துவார். அது அனுபவம் இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம அதை செய்கிறதுக்கு முடங்கும் போது சனியினுடைய அழுத்தத்தை நம்மளால் தாங்க முடியாது. படுத்தே இருந்தேன்னா உடம்பு உரம் வலிக்கும், குப்புன்னு உடம்பு போட்டுரும், நீர் ஏறிக்கும். நீர் இப்போ நமக்கு மீனராசி மீன லக்னத்துக்கு இப்போ சனி உட்கார்ந்துருக்கிறது அப்படியே வெறும் தலையில் நீர் ஏறும், பாடியில் நீர் ஏறும், புசு புசு புசுன்னு உடம்பு வீங்கும். எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காலை தூக்கி எடுத்து வைக்க முடியாது, கால் அப்படியே நீர் கோர்த்துக்கும், இதெல்லாம் இருக்கும். பாடி சும்மா இருக்கிறவங்களுக்கே இருக்கும். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தடுத்து நீ எதையாவது ஒன்று செய் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னை நகுத்தும், நீ உட்காராத அப்படிங்க. அதுதான் ஜென்மச்சனி, ஜென்மத்தில் இறங்குதான். அப்போ ஜென்மத்தில் இறங்கும்போது உன்னுடைய கர்மாவை, உன்னுடைய ஜனனத்தை உணர வைக்கிறதுக்கு அந்த சனி வருது. இதை நீ வேஸ்ட்டாக படுத்தோ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியோ கெடுத்தன்னா அது உனக்கு நோயாக மாறிடும், தலைவலியாக மாறிடும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. நம்ம பாடியை ஃப்ரீயாக வச்சு உழைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வைக்கும்போது சனி மாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறது, ராகு மாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறது, ராகு மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ நான் கரூர்லேருந்து வரல, எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது, ஆனால் வந்தேன்னா அத்தனை பேர் பழக்கமாக இருப்பாங்க. எப்படின்னா நம்ம அங்கங்கே நம்ம அதை தேடிக்கிறது. இந்த கம்யூனிகேஷனை சனி ராகு தவிர வேறு யாரும் தர மாட்டாங்க. நீ உழைக்க ரெடியாக இருக்கியா வா அப்படி கூப்பிட்டு போகிறேன், அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு துணிச்சலாக வர்றது பவருங்கிறது சனி ராகு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிற சனி ராகுங்கும்போது நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, நீர்நிலைகள் அதிக நேரம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு சொல்கிற எல்லா சாஸ்திர விதிகளும் மாறிடுச்சு. இப்போது குடிக்கிறது சுடுதண்ணி குடிக்கணும், குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கணும். இன்றைக்கி குருவிகள் நாய்களுக்கெல்லாம் கூட தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, குடிக்கிறது சில் வாட்டர், குளிக்கிறது ஹாட் வாட்டர்.
உள்ளே என்ன போகும்னு நினைக்கிறேன், பூரா ஐஸ் கட்டி ஆயிடும். உள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால்லேருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு உள்ள தோலில் ஒரு விதமான எண்ணெய் பசை வெளியில் வரும்போது அதெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கும்போது குறைஞ்சிரும். ஸ்கின்ல கட்டியாக மாறிடும்லடா, அப்பிக்கும்ல. வெண்ணெயில் நம்ம ஐஸ் கட்டியாக போட்டு வெண்ணெய் செலுப்புறோம், அது என்ன ஆகுது? உருண்டுக்குது இல்லை? அப்போ உங்களுக்கு ஸ்கின்ல பூரா இருந்துச்சுன்னா அப்படியே டிசீஸ் ஆகிரும்ல. அது தோல்வியாதி எப்படி வருது? இப்படி தான் வரும். அப்போ என்னன்னா மேலே தண்ணி சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. இன்றைக்கும் எனக்கு அதில் ஒன்று இருக்குது. இப்போ ஐயர் அப்படிங்கிறது கோயிலில் சாஸ்திர விதிகளை கடைப்பிடிக்கிற ஐயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவு குளிரானாலும் ஆற்றுல போய் ஸ்நானம் பண்ணுறான். கிணத்துல எல்லா வீட்டுக்கு பின்னாடி கேணி வச்சுருப்பாங்க. கிணத்து தண்ணியை தான் மூந்துது. யாராவது ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கிறாங்க? நமக்கு அதை சொல்லித்தர மாட்டாங்க. பரிகாரம் பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அந்த ஃபார்முலாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆரம்ப இதில் அவங்க நம்ம மூதாதையர்கள் என்ன சொன்னாங்கன்ற விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஆனால் நம்ம அதை செய்கிறதே இல்லை. அப்போது இயற்கைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்யும்போது சனி பகவான் அவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பார். அப்போ ஜென்ம சனிங்கிறது நம்ம தலையில் இறங்கி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக யோசிக்கக்கூடாது, அதிகமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சிக்கக்கூடாது. சனி இங்கே தான் இருக்கியா நீ இன்னும் நம்ம பார்க்கறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடும். அப்படிதான் இருக்கு. ரொம்ப அழுகு, இது ரொம்ப அழுக வைக்கும். ஜென்மத்தில் சனி வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்போம், கண்ணீர் தரதாயாக வரும். எதுக்கு வருதுன்னே தெரியுது, வரணும். உள்ளே இருக்கிற தண்ணி துக்கத்தில் வெளில வருது, உடம்புலேருந்து வேர்வை வரணும், தண்ணி கண்ணுலேருந்து வரணும், யூரின் நல்லா போகணும். இதெல்லாம் இல்லாமல் ஏசிக்குள்ளேயே உட்காந்துருந்தேன்னா ஜென்ம சனி நோயாக தான் கான்செப்டு. ஓகே மேம். சனி வக்கரமானதுனால என்ன பிரச்சனை கொடுக்குறாலும் ஜென்மத்திலே இருக்கு மீனராசிக்கு. அதனால ஓகே மேம். அப்போ அது கால் இல்லையா? அப்போ இப்போலாம் பாத சிகிச்சைலாம் ரொம்ப பெஸ்ட்டு. பரிகாரமும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. பாத வழிபாடு. பாதத்தை வச்சிருக்கிற கடவுள் யார்? சாய்பாபா. சாய்பாபா கால் வச்சுருப்பாங்க. காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரும் பாதத்தை தான் வச்சு வழிபாடு பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாதம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாத பூஜை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதத்தை சிகிச்சை பண்ணுறது. இப்போ நம்ம காலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸை வச்சு எல்லாம் சுடுதண்ணில் வச்செல்லாம் பார்லர்லாம் வாஷ் பண்ணி மெடிக்யூர் பண்ணுறோம். பெடிக்யூர்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி நல்லா எண்ணெய் போட்டு காலை சுத்தமாக வச்சுருங்கப்பா. நீங்கள் பாத பூஜை யாருக்குமே பண்ண வேண்டாம், சரியா? பாத பூஜையும் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் கோயிலில் போய் காசியில் போய் வழிபாடும் பண்ண வேண்டாம். உங்களோட காலை நீங்கள் தான் கடவுள், உங்கள் மனசு தான் ஆலயம். சுத்தமாக வச்சுக்குங்க. காலை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி ஏதாவது வெடிப்பு கிடிப்பு இருந்தால் நல்லா ஊற வச்சு காலெல்லாம் நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சி, கருணக்கல்லில் போட்டு தேய்ச்சி இது இல்லாமல் நல்லா வலுவலுன்னு காலை வச்சுக்குங்க. மகாலட்சுமி அருமையாக உங்களுக்கு காத்து நிற்பான். சூப்பர். மகாலட்சுமி காலை தானேப்பா பிடிச்சிட்ருக்கா? ஏன் காலை பிடிச்சிட்ருக்கா? காலை பிடிச்சா வாழ்க்கை சூப்பராக இருக்கும், அதானே? ஒருத்தர் காலை பிடிச்சா நல்லா பிடிச்சிக்கலாம்ல, அதானே கணக்கு. எல்லா சாமி காலையெல்லாம் போய் காட்டுக்குள்ளே என்ன ஆக்ரோஷமாக தூக்கி போட்டு முடிச்சிட்டு இருக்கு. ஆனால் மகாலட்சுமி என்ன பண்ணுது? அவரோட காலை பிடிச்சிட்டே வாழ்ந்துடுது, எல்லாமே கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாதங்காலை எந்த ஒரு நெகத்தை அதிகமாக வச்சுக்கிறது, நெகம் வெட்டாமல் அழுக்குன்றது, வெடிப்பு வர்றது, இது எல்லாமே காலில் அழுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது. ஓகே, இதுதான் பாதம் சொல்கிற இடம். காலபுருஷனுக்கு 12 பால் கடலில் பள்ளி கொண்ட பெருமாள். ஓகே, சரியா? அப்போ அதனால சுக்கிரன் உச்சமாகிற இடம். காலை பிடிச்சா காசு வரும்னு சொன்னது சுக்கிரன் தானே. அப்போ நம்ம காலை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு காசு எங்கே இருந்தாலும் வரும். வித்தியாசமான ஒரு விஷயம். பாத பூஜை பண்ணுறதுங்கிறத விட அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் மீனத்தில் இருக்கிற ஜென்மம் மீனுக்கு இற போடுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஜீவங்கள். ஆனால் இதெல்லாம் போடுறதுனால அதுங்களுக்கு நோய் தான் வரும். அதுக்கு வாழ்கிறதுக்கு அதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம கொண்டு போய் பொரிய போட்டு ஒரு குளத்துக்குள்ளே மீன் இருக்குன்னா அதுக்கு தேவையான உணவு அந்த குளத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக நம்ம போய் போட்டு தான் கெடுக்கலாம். இன்றைக்கி ஜோசியர் சொல்லி கெடுக்குறாங்களா,
ஜனங்களாக க்ரியேட் பண்ணுறாங்களாங்கிற விஷயம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அதுலெல்லாம் உடன்பாடு இல்லை. அதை ஃப்ரீயாக விட்டாலே அது பாட்டுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய விஷயங்களை பாதத்தை அக்குபஞ்சர் பாத வழிபாடு, அதாவது எப்படின்னா பாத யாத்திரை போ, பாதத்தையே பிடிச்சிக்கோ. நட கால் ராசி தானே அது, ஆமாம். பாதத்துடைய ராசி தானே, ரேவதி விரல்கள். அப்போ நம்ம வந்து பாத பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீ பாத யாத்திரை போகிறதா இருக்கட்டும், பாத யாத்திரை போகிறவனுக்கு ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் இந்த காலில் ஊற்றுவான், அதுவும் ஒரு வகையில் புண்ணியம். ஓகே. அப்போ இந்த ஆணி காலில் நடப்பாங்க, அடிப்பிரதர்ஷனை பண்ணுவாங்க பார்த்திருக்கியா, அங்க பிரதர்ஷனை பண்ணுவாங்க பார்த்திருக்கியா, இதெல்லாம் அதோட சந்து. சூப்பர் சூப்பர். ஒருத்தர் நடந்து போகிற இடத்துல நம்ம உருண்டு போகிறோம்ல, இதெல்லாம் மீனத்துக்கு பரிகாரம். ஓகேம்மா, ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்களை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.